உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவியுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் முஸ்லிம் கிரந்தத்திலே 1970வது ஹதீஸாக பதிவாக இருக்கக்கூடியது. இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ் வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகளில் மிக உண்மையான ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம். கலாச்சாரத்திலே மிக சிறந்த ஒரு கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரம், வழிகாட்டுதல். ஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா, அந்த வழிகாட்டுதல்லையே ரொம்ப கெட்டது எதுவென்றால் புதுமையாக வந்தவைகள். ஒக்குள்ள முஹததத்தின் பித்ஆ, அந்த புதுமையாக வந்தவைகள் எல்லாம் நூன செயல் பித்அத்து. ஒக்குள்ள பித்அத்தின் தலாலா, அந்த நூன செயல் எல்லாமே வழிகேடு. இன்னொரு ரிவாயத்திலே அந்த வழிகேடெல்லாம் நரகத்திலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிம், அதே மாதிரி புகாரி, முஸ்னத் அஹ்மது போன்ற பல கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஹதீத். முஸ்லிமிலே 1970வது ஹதீத். இந்த ஹதீதைத்தான் எல்லா ஜும்மா பிரசங்கங்களிலும் ஆரம்பத்திலும் சொல்லி, எல்லா உபன்யாசங்களின் ஆரம்பத்திலும் உலமாக்கள் அரபியிலே ஓதி தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார்கள். இதை ஹுத்பத்துல் ஹாஜாவிலே ஒரு பகுதியாக நாம் பார்க்கின்றோம். ஹுத்பத்துல் ஹாஜா என்றால் ஒரு உரையை ஆரம்பிக்கும் போது தொடங்குவது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததும் திருக்குர்ஆனும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதை விட்டு தடுத்தாரோ அதை நின்று விலகிக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதைத்தான் சூரத்துல் மாயிதா 3வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன், என்னுடைய அருளை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன், உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தையே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரோடு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்றும் அந்த திருக்குர்ஆன் வசனம் 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேச மாட்டார். அவர் பேசினால் அது வஹீயாக மட்டும்தான் இருக்கும். வஹீயை தவிர வேறு எதையுமே பேச மாட்டார் என்றும் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி ஒரு உத்தரவாதம் சொல்கின்றான். இன்னொரு வசனத்திலே வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين, அவருடைய மனோ இச்சை பிரகாரம் இந்த மார்க்கத்தில் அவருடைய சொந்த கருத்தை பேசுவாராக இருந்தால் அவருடைய வலதை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்றும் அல்லாஹ் தஆலா எச்சரித்து, அல்லாஹ்வுடைய தூதரை உத்தரவாதப்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று வாக்குறுதியையும் தந்து நமக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஒப்புவிக்கிறார். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்,
மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை யாராவது கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும். மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, இதில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, எங்களுடைய அனுமதி இல்லாமல், கட்டளை இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் யாராவது ஒரு அமல் செய்துவிட்டால் அது நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அப்போ இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் மனோ இச்சை பிரகாரம் கொண்டு வர மாட்டார், கொண்டு வந்தாலே அது வஹீதான். எனவே ஹதீதும் வஹீ, குர்ஆனும் வஹீ, இது ரெண்டையும் தான் பின்பற்ற வேண்டும். இரண்டும் அல்லாத மற்றதெல்லாம் நிராகரிக்கப்படும், அது வழிகேடு நரகத்திலே என்பதை சுருக்கமாக இவ்வளவு திருக்குர்ஆன் வசனங்களும் ஹதீதுகளும் நமக்கு எடுத்துக்காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் ஷஅபான் மாதத்தினுடைய 11வது நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு 18-19 நாட்களிலே நாம் ரமலானை அடைய இருக்கின்றோம். இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் இந்த ஷஅபான் மாதத்திலே உள்ள சிறப்புகள் என்ன, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்தால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். இவர் நோன்பு பிடிப்பதை விடமாட்டாரா என்று நாங்கள் எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அடுக்கடுக்காக நோன்பு பிடித்து கொண்டே இருப்பார்கள். சில பொழுதுகளில் நோன்பை பிடிப்பதை விட்டு விடுவார்கள். என்ன, நபி அவர்கள் நோன்பு பிடிக்க மாட்டாரோ என்று நாம் நினைக்கின்ற அளவுக்கு நோன்பு பிடிக்காமல் கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுபோக ஒரு மாதத்தில் அவர் முழுமையாக நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அது ரமலானுடைய மாதமாக இருக்கும். அது அடுத்ததாக எந்த ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பாரோ என்று பார்த்தால் அது இந்த ஷஅபான் மாதமாக இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஷஅபான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஷஅபான் மாதத்திலே தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபர்லான நோன்புகளில் விடுபட்ட நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சொல்லும்போது, எனக்கு வேலைப்பாடு காரணமாக, நபி அவர்களுக்கு ஊழியம் செய்த காரணமாக வருடத்தின் இறுதியில், அதாவது ரமலானுக்கு முந்தின மாதத்தில் தான் என்னுடைய கல்லா நோன்புகளை எல்லாம் நான் பிடிப்பேன் என்றும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இருப்பதில் ஒரு கடைசி எல்லையிலே இருக்கிறோம். பெண்கள் அல்லது ஆண்கள் பிரயாணத்தின் காரணமாக, நோயின் காரணமாக விட்டது, பெண்கள் அவர்களுடைய மாதாந்த பழமையிலே விடுபட்ட நோன்புகளை எல்லாம் இந்த கடைசி காலகட்டமாக இருக்கிறது. ரமலானை எட்டி பிடிக்கின்றோம், இதற்குள் கல்லா நோன்புகளை எல்லாம் பிடித்து விட வேண்டும். இந்த ஷஅபான் மாதம் அந்த கல்லா நோன்புகளை பிடிப்பதற்குரிய மாதமாகவும் அதிகம் நோன்பு பிடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஷஅபான் மாதம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே அதிகமாக நோன்பு வைக்கின்றார்கள். அந்த கடமையை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் இன்னொரு விஷயத்தை நம்முடைய சமுதாயத்திலே காணக்கூடியதாக இருக்கும். அதுதான் பராத்துடைய இரவு. இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாளை பராத்துடைய இரவு என்று நமக்கு அறிமுகப்படுத்தி, அந்த பராத்துடைய இரவிலே விசேடமான அமல்கள் செய்து 3 யாசின் ஓதுவது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, ரிஸ்க் விஸ்திரணங்களை கேட்பது, நோயிலிருந்து விடுதலை கேட்பது, இன்னபிற பிரார்த்தனைகளை செய்வது போன்ற காரியங்களை ஈடுபடுவார்கள். இந்த ஷஅபான் மாதத்தின் அந்த 15வது நாளிலே உரட்டி சுட்டு, அந்த பராத்துடைய இரவு பராத்து ரொட்டி என்று அதுக்கு பேர் வைத்து நம்முடைய பழமையானவர்கள் எல்லாம் பராத்து ரொட்டி சுட்டு அதிலே வாழைப்பழம், தேங்காய்ப்பூ சம்பல் எல்லாம் வைத்து மக்களுக்கு பகிர்ந்து அளித்து அதிலே ஒரு நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அந்த 15வது நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இது பற்றி சில அறிஞர்கள், உலமாக்கள், அதாவது நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மௌலைமார்கள் பராத்து இரவின் சிறப்புகள் பற்றி பல ஹதீதுகளை சொல்லி மக்களுக்கு உரட்டி சுட்டு பகிருமாறும், அன்றைய இரவு விசேட பள்ளி பயான்களுக்கு வருமாறும், திக்ருகள், பிரார்த்தனைகள், தௌபா போன்ற விஷயங்களில் ஈடுபடுமாறும் வழிகாட்டி அடுத்த நாள் நோன்பு வைப்பதும், இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக நரக விடுதலை இருக்கிறது என்றெல்லாம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இது நம்முடைய ஊரின் பழமையிலே நாம் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்னால் நாம் ஓதி காட்டிய அந்த வசனங்கள், ஹதீதுகளின்படி நபி அவர்கள் வழிகாட்டாத எதுவுமே மார்க்கமாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருந்தால் மட்டுமே அதை மார்க்கமாக நாம் எடுக்க வேண்டும். அதற்கு மேலே நம்முடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் ஆலோசனைகளும் உலமா சபை ஒன்று கூடுவதும் மக்கள் எல்லாம் தீர்மானிப்பதும் ஒருபோதும் மார்க்கமாகாது. மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைந்தான். இதைத்தான் நாம் எல்லா பள்ளிவாசல்களிலும்
சிற்றுரைகள் ஆற்றக்கூடிய பொதுமக்கள் வரைக்கும் சொல்வதை நாம் கேட்கின்றோம். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை, இவை இரண்டையும் அணுவாக பின்பற்றி வாழ்வதிலே தான் ஈருலக வெற்றியும் தங்கியுள்ளது என்று நமக்கு சொல்லி பயான் செய்கின்றார்கள். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை, இது ரெண்டையும் தான் அணுவாக பின்பற்ற வேண்டும். மற்ற எதுவுமே மார்க்கமாகாது. மக்கள் பழமையாக செய்து வந்ததெல்லாம் ஒருபோதும் மார்க்கமாக இருக்காது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே பழைய நினைவுகளை நாம் மீட்டி பார்த்தால் மார்க்கத்தின் பெயரால் பல விடயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் புறையோடி கிடந்திருக்கிறது. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் ஒரு கோழியை பிடித்து கொண்டு மோதினை தேடி ஓடுவோம். மோதினார் வந்து அறுத்தால் தான் அன்றைக்கு சமையல். அப்பதெல்லாம் வேறு யாரும் கோழி அறுக்கக்கூடாது, அது பாவம். முஅத்தின் பாங்கு செல்வதனால் அந்த பாவம் களையப்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த முஅத்தினார் வருவார், அந்த கோழியின் சொண்டை நீக்கி 3 மிடர் தண்ணி கொடுப்பார், தொப்பி போட்டு கிபிலாவை முன்னோக்கி அறுப்பார். தொப்பி இல்லை என்றால் காதிலே ஒரு ஓலையை ஈக்கிலேயோ வைத்துக்கொண்டு அறுப்பார். இது கடந்த காலங்களே நாம் பார்த்தது. ஆனால் இன்று கடைக்காரனே ஒத்த கையால் பிடித்து மற்ற கையால் அறுத்து தருகிறான். அந்த கேள்வியும் இல்லாமல் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இது மார்க்கம் அல்ல, பழைய வழக்கம் என்று நாம் அதையெல்லாம் உணர்ந்து திருந்தி விட்டோம். ஒரு பிள்ளை வயிற்றில் ஒரு குழந்தை, ஒரு தாய் கர்ப்பம் அடைந்து விட்டால் பிள்ளை கொழுக்கட்டை, குழந்தை பிறந்து பல்லு முளைத்து விட்டால் பல்லு கொழுக்கட்டை என்றெல்லாம் மார்க்கமாக இந்த கொழுக்கட்டையை நாம் சுடக்கூடியவர்களாக இருந்தோம். கொழுக்கட்டைக்கு அரபில் என்ன என்று கேட்டால் மௌலைமார்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தை பிரசவம் ஆகுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹசரத் வீட்டை வருவார், தலைப்பாத்தியா ஓதுவார். குழந்தை தலையால் பிறக்க வேண்டுமா? தலைப்பாத்தியா ஓதினால்தான் குழந்தை தலையால் பிறக்கும் என்று ஒரு தலைப்பாத்தியாவை ஓதி அன்றைக்கு விருந்துகளும் இன்றைக்கு பெரிய பெரிய மடைகளும் வைத்து அந்த மௌலவிக்கு காசு கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு தலையால் பிறக்கிறதா காலால் பிறக்கிறதா என்பதை ஸ்கேன் பண்ணி தெரிந்து கொண்டு ஒன்று சீசர் இல்லாட்டி நோமல் பிரசவம் என்று நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு தலைப்பாத்தியாவும் இல்லை, இது மார்க்கம் இல்லை என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொண்டு விட்டோம். இப்படி பழமையான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் புறையோடி போயிருந்து மார்க்கம் என்ற சாயல் பூசி நம்முடைய சமுதாயத்திலே உலா வந்து கொண்டிருந்தது. குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு வர வர அதுவெல்லாம் ஒதுங்கி ஓரமாகி ஓரங்கட்டுப்பட்டு விட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். கத்தம் ஓதுவது, கந்தூரி கொடுப்பது, மௌலூது ஓதுவது, இது போன்ற பழைய வழக்கங்கள் எல்லாம் மார்க்கம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு அதை விட்டு விலகி குர்ஆனையும் ஹதீஸையும் நம்முடைய மார்க்கமாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாளை பராத் இரவாக கொண்டாடி பராத்து ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுப்பதும் யாசின் ஓதுவதும் பிரார்த்தனை செய்வதும் அன்றைய நாள் நோன்பு வைப்பது நம்முடைய வளமையாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுக்கு சில ஹதீதுகளை ஆதாரமாக வைப்பார்கள். உதாரணமாக இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீத் 1378வது வரக்கூடிய ஒரு ஹதீத். இந்த ஹதீதை ஆதாரமாக வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபு மின ஷஅபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இந்த ஹதீதை சொல்கின்றார்கள். ஷஅபான் மாதத்தினுடைய அரைவாசியாவது நாள், அதாவது 15வது நாள் வந்துவிட்டால் நீங்கள் அதன் இரவிலே நின்று வணங்குங்கள், அதன் பகலிலே நோன்பு வையுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் வானத்துக்கு இறங்குகிறான். சூரியன் மறைந்ததிலிருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அலா மின் முஸ்தக்ஃபிரின் லி ஃபஅக்ஃபிர் லஹு, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா, நான் அவரை மன்னித்து விடுகிறேன். அலா முஸ்தர்ஸிகுன் ஃபஅர்ஸுகுஹு, என்னிடத்திலே ரிஸ்க் விஸ்தரணத்தை கேட்பவர்கள் இல்லையா, நான் அவருக்கு ஃபஅர்ஸுகுஹு ரிஸ்க் வழங்குகிறேன். அலா முப்தலா ஃபஉஆஃபியஹு, யாராவது தன்னுடைய பீடைகளை நீக்குமாறு கஷ்டங்களை நீக்குமாறு கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, அவருக்கு நான் அதனை நீக்கி விடுகிறேன். அலா கதா அலா கதா, இப்படி செய்யக்கூடியவர்கள் இல்லையா, இதை கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, இதை கேட்கக்கூடியவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு சொன்னால் ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகை வெறும் வரைக்கும் அன்றைய நாள் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பான் என்ற ஒரு செய்தி. இது இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களே, அதாவது சுனன் இப்னு மாஜா என்ற அந்த கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீதை எடுத்து வைத்து அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையில் இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளராக இப்னு அபி புஸ்ரா அப்படி என்பவர் வருகின்றார். அதாவது அபூபக்கர் இப்னு அப்துல்லா இப்னு முஹம்மது அபி புஷ்ரா என்பது அவருடைய முழு பெயர். இவரை பற்றி இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இப்னு முஈன் ரஹிமஹுல்லா அவர்களும் ஹதீத் கலை அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லக்கூடியவர்களும் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இவர் ஹதீதை இட்டு கட்டுபவர்
எனவே இந்த ஹதீது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீத், இந்த ஹதீதை வைத்து அமல் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி திருமிதி கிரந்தத்திலேயும் ஒரு ஹதீது வருகின்றது. அந்த திருமிதி கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், அந்த ஹதீதை எடுத்து அவர் வைக்கின்றார். அதிலே எப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு ஜாமத்திலே எழும்பி வெளியே போனார்கள். நான் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துயர்ந்து அவரை காணவில்லை என்று தேடிச் சென்றேன். அவர் ஜன்னத்துல் பக்கி, முஸ்லிம்களுடைய மையவாடியிலே நின்று கொண்டிருந்தார்கள். அவரை தேடி போன போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன பயந்து விட்டீரா என்று கேட்டுவிட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, மற்ற மனைவிமார்களிடத்தில் போய்விட்டீர்களோ என்று நான் எண்ணிக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, இன்று ஷாபானுடைய 15வது நாள், இன்றைக்கு அல்லாஹ் உலகத்தின் வானத்துக்கு இறங்குகிறான். ஒரு ஆட்டு மந்தையில் உள்ள ஆடுகளின் முடியின் அளவுக்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை மன்னிப்பு வழங்குகிறான் என்று நபி அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி திருமிதி கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. இந்த ஹதீதையும் இவர்கள் ஆதாரமாக எடுத்து வைக்கின்றார்கள். இந்த ஹதீதை பொறுத்தவரையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா நஅரிஃபுஹு இல்லா மின் ஹாதல் வஜ்ஹ் மின் ஹதீதில் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜினுடைய ரிவாயத்திலிருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தா என்பவர் இந்த ஹதீதை அறிவிக்கின்றார். அவர் மட்டும்தான் இந்த ஹதீதை அறிவிக்கிறார். இது தவிர வேறு ஒருவரையும் இந்த ஹதீதை அறிவிப்பதாக நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீதை லைஃப் என்று சொன்னார்கள். அதாவது இந்த ஹஜ்ஜாஜ் என்பவர் ஒரு இட்டுக்கட்டுபவர் என்று சொன்னார்கள். சமிஅத்து முஹம்மதன் யுதைஃபு ஹாதல் ஹதீத், இந்த ஹதீதை லைஃப் ஆக்கக்கூடியவராக நான் புகாரி அவர்களை கண்டேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதே மாதிரி யஹ்யா பின் அபி கஸீர் அவர் சொல்லுகின்றார், இவர் லம் யஸ்மா மின் உர்வா வல் ஹஜ்ஜாஜ் பின் அர்தாதா, அதாவது இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ஜாஜிடம் கேட்டு சொல்லக்கூடிய யஸீத் பின் ஹாரூன் என்பவர் ஹஜ்ஜாஜை சந்திக்கவும் இல்லை, அவரிடம் கேட்கவும் இல்லை என்று அவர் சொல்லி காட்டுவதை அங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த ஹதீத் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீத் என்பதை அந்த ஹதீதிலே நாம் பார்க்கலாம். அது மாதிரி இதுக்கு இன்னொரு ஹதீதை வைப்பார்கள். இப்னு மாஜாவிலே 1380வது ஹதீத். இந்த ஹதீத் அல் வலீத் என்பவர் அறிவிக்கின்றார். அவர் இப்னு லஹியா என்பவரிடம் கேட்கின்றார். இப்னு லஹியா தஹாக்கிடம் கேட்கின்றார். இந்த ஹதீதிலேயும் இதே மாதிரியாக அல்லாஹ் தஆலா லைலத்துல், அதாவது முபாரக்கான இரவு, லைலத்துல் முபாரக்கா என்று இந்த ஷாபா மாதத்தின் 15வது நாளை சொல்வார்கள். அந்த லைலத்துல் முபாரக்கா என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவிலே அல்லாஹ் தஆலா அடிவானத்திலே இறங்குகிறான். இறங்கி அவனுடைய படைப்பினங்கள் அனைவருக்கும் மன்னிப்பை வழங்குகிறான். முஷ்ரிக்குகளுக்கு அல்லது முரண்டு பிடிப்பவர்களுக்கு தவிர என்று அந்த ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸிலே அப்துல்லா இப்னு லஹியா என்பவர் வருகின்றார். அவர் என்ன செய்கிறார்? இட்டுக்கட்டக்கூடியவராக இருக்கிறார். அவர் லைவானவராக இருக்கிறார். அதே மாதிரி வலீத் பின் முஸ்லிம் என்பவர் வருகின்றார். அவர் தத்லீஸ் செய்யறவர், அதாவது மோசடி செய்யக்கூடியவர், இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் என்ற காரணத்தினால் இந்த ஹதீதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை எல்லாம் பார்க்கலாம். எனவே இந்த ஷாபா மாதத்தின் 15வது நாள் பராத்துடைய இரவு, அன்றைக்கு பாவமன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீதுகள் அனைத்துமே இட்டுக்கட்டப்பட்ட அல்லது லைவான நம்பகமற்ற ஹதீதுகளாக இருப்பதை நாம் எல்லாம் உணரக்கூடியதாக இருக்கிறோம். மார்க்கத்தினுடைய ஒரு செயற்பாடு, ஒரு இபாதத் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே இருந்து வர வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி வர வேண்டும். சந்தேகத்துக்கிடமான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வேளை இருக்கலாம் என்ற யாருடைய கருத்துக்களை வைத்து நாம் இபாதத்துக்களை, வணக்கங்களை செய்யக்கூடாது. அது அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்பட்டு விடும் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களிலே நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். சூரத்து துஹானினுடைய 3வது வசனத்தை இதுக்கு ஒரு ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். சூரத்து துஹான்ல 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா,
இன்னா குன்னா முன்திரீன். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை முபாரக்கான ஒரு இரவிலே இறக்கினோம். இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சூரத்து துஹானுடைய 3வது வசனத்தை இவர்கள் ஆதாரமாக வைத்து இந்த முபாரக்கான இரவு என்று சொல்வது பராத்துடைய இரவு தான். பராத்துடைய இரவு நரக விடுதலைக்குரிய இரவு. இன்றைய இரவிலே தான் அல்லாஹ் தஆலா அடுத்த வருஷத்துக்கான ரிஸ்க்குகளையும் ஆயுசுகளை நிர்ணயிக்கிறான். ஒரு மனிதன் அடுத்த வருஷத்தில் எவ்வளவு காலம் வாழ்வார், என்னென்ன குழந்தை பெற்றுக்கொள்வார், அவருக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்கிறது என்பதை இந்த ஷஅபான் மாதத்தின் 15வது நாள் பராத் இரவிலே தீர்மானிக்கிறான். எனவே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அந்த குர்ஆனை நாம் இந்த பரக்கத்துடைய இந்த முபாரக்கான இரவிலே இறக்கினோம் என்று ஒரு வசனத்தை இவர்கள் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடிய எந்த ஒரு தஃப்ஸீருடைய அறிஞர்களும் உலமாக்களும் இந்த வசனம் என்பது ஷஅபான் மாதத்தின் 15வது நாளை குறிக்கும் பராத்துடைய இரவு என்பதை சொல்லவே இல்லை. குர்ஆனுக்கு குர்ஆன் விரிவுரை செய்வதுதான் முதல் பகுதியாக இருக்கும். நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனம் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா அல் கத்ரிலே சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்கிறான். இந்த வசனத்தை பாருங்கள், சூரத்து துஹானின் அதே வார்த்தை 3வது வசனம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கிறது. அங்கே கத்ருடைய இரவில் குர்ஆனை இறக்கணும் என்கிறான், இங்கே முபாரக்கான இரவிலே குர்ஆனை இறக்கணும் என்கிறான். இரண்டும் வேறு வேறு குர்ஆன் அல்ல, ஒரு குர்ஆன் தான். ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் விளக்கமாக இருக்கும். கத்ருடைய இரவிலே குர்ஆனை இறக்கணும் என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர் மின் அல்ஃபி ஷஹர் என்று அடுத்த வசனம் சொல்லி காட்டுகிறது. லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது, ஒரே இரவு 83 ஆண்டு காலங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா அந்த திருக்குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒரு இரவு 83 ஆண்டு காலங்களை விட சிறந்தது என்றால் அந்த இரவு வேறு எந்த ஒரு இரவை போன்றும் பரக்கத்தான ஒரு இரவு கிடையாது. ஒரு இரவு பரக்கத் என்பது ஒன்று பலருக்கு போதுமா இருந்தால் அது பரக்கத் என்பது. ஒருத்தர் சாப்பாட்டை நம்ம 4 பேர் தின்னுட்டோம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செஞ்சிக்கான்னு சொல்லுவோம். அப்போ ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் அந்த இரவு பரக்கத்தா இருக்கிறது. எனவே லைலத்துல் கத்ர் என்பதை சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனம் இன்னும் விவரமாக சொல்லி காட்டுகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் என்கிறான் அல்லாஹ். ரமலான் மாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ரமலான் மாசத்திலே தான் குர்ஆன் அருளப்பட்டேங்கிறான். இப்ப குர்ஆன் அருளப்பட்டதை 3 வார்த்தைகளில் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனம் ரமலான் மாசத்தில் குர்ஆன் அருளப்பட்டதுங்கிறான். சூரத்துல் கத்ருடைய 1வது வசனத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆன் அருளப்பட்டதுங்கிறான். சூரத்து துஹான் 3வது வசனத்தில் முபாரக்கான இரவில் குர்ஆன் அருளப்பட்டதுங்கிறான். குர்ஆன் ஒன்றுதான், அது ரமலான் மாசத்தில் அருளப்பட்டது. அந்த ரமலான் மாசத்தின் கடைசி 10 ஒற்றை இரவுகளில் லைலத்துல் கத்ரை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே ரமலான் மாசத்தில் உள்ளதுதான் லைலத்துல் கத்ர் இரவு, அது கடைசி 10 ஒற்றை இரவில் இருக்கும். எனவே குர்ஆன் வசனம் ஒன்று கொண்டு முரண் அல்ல. ரமலான் மாசத்தில் குர்ஆனை இறக்கினான், லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆனை இறக்கினான் என்றால் அது அந்த ரமலான் மாசத்தின் கடைசி 10 ஒரு இரவு முடிஞ்சு வச்சு. இங்கே சூரத்து துஹானுடைய 3வது வசனம் சொல்லி காட்டுகிறது முபாரக்கான இரவில் குர்ஆனை இறக்கினோம் என்கிறான். எனவே அந்த முபாரக்கான இரவு என்பது அருள் செய்யப்பட்ட இரவு. அருள் செய்யப்பட்ட இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இந்த இரவுக்கு விளக்கம். எனவே 3 வசனங்களும் ஒரு இரவை குறிக்கிறது, ஒரு மாசத்தை குறிக்கிறது, ஒரு குர்ஆனை குறிக்கிறது. இதுதான் எல்லா தஃப்ஸீருடைய அறிஞர் பெருமக்களும் உலமாக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. எனவே இது அல்லாத ஒரு புதிய கருத்தை இன்றைக்கு இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான அந்த ஹதீஸ்களை வைத்து ஒரு சில உலமாக்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஷஅபான் மாதத்தின் பிறை 15ஐ ஐயாமுல் பீலுக்கு நோன்பு நோக்கக்கூடியவர்கள் நோன்பு நோட்டால் அது குற்றமில்லை. ஐயாமுல் பீல் என்பது வெண்மை நாட்கள். ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பது ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படும். ஒரு சிலர் நோன்பு வைப்பார்கள். சுன்னத்தான நோன்பு என்ன? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சிலர் நோன்பு வைப்போம். அது ஒவ்வொரு வாரத்திலும் 2 நாள் நோன்பு வைப்பது சுன்னத்து. ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாள் நோன்பு வைப்பது சுன்னத்து, அது ஐயாமுல் பீல். பிறை 13, 14, 15 அந்த வெண்மையான நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 நாட்கள் நோன்பு வைப்பது. இப்படி வளமையாக ஒருத்தர் ஐயாமுல் பீலிலே நோன்பு வைக்கிறார் என்றால் இந்த ஷஅபான் மாதத்திலும் பிறை 13, 14, 15 நோன்பு வைத்தால் அது சுன்னத்து, வளமையாக செய்கிறார், அதுக்குரிய நன்மை கிடைக்கும். ஆனால் ஷஅபான் மாதத்தின் 15வது நாள் நோன்பு வைத்தால் நரக விடுதலை, பாவ மன்னிப்பு, ரிஸ்க் விஸ்தீரணம்,
அன்றைக்கு அல்லாஹ் அடிவானத்துக்கு இறக்குறான், அன்றைக்கு குர்ஆன் அருளப்பட்டது, அன்றைக்கு நன்மை தீன்மை தீர்மானிக்கப்படுகிறது என்ற இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளை வைத்து அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அந்த நாளை நோன்பு வைத்தால் அது ஒரு பித்அத், நபி வழி அல்ல. நபி வழிக்கு முரணான புதிதாக கொண்டு வந்தது பித்அத், வழிகேடு நரகத்து போகும் என்ற அடிப்படையில் அன்றைய நாள் அதற்காக நோன்பு வைக்கக்கூடாது. வளமையாக ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கலாம் என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றால் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொன்றே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய எண்ணம் இது பராத்துடைய இரவு என்று அன்றைக்கு ரொட்டி சுடுவது, அன்றைக்கு பயான் நிகழ்ச்சிகள் வைப்பது, திக்ர் செய்வது, ராத்திபு செய்வது, இருட்டு தௌபா செய்வது போன்ற காரியங்களே நம்முடைய பள்ளிவாசல் சிலதில் செய்வார்கள். அது ஒரு பித்அத்தான காரியம். அன்றைக்கு அதுக்கென்று நோன்பு வைத்தால் அது ஒரு பித்அத். ஆனால் அது இல்லாமல் ஐயாமல் பீலுக்காக நோன்பு வைக்கிறோம் என்றால், ஷாபான் மாதத்தின் பல நாட்கள் நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அதுக்கு முந்தின நாள் பிந்தின நாள் எல்லாம் சேர்த்து நோன்பு வைத்தால் அது சுன்னத்து, அதுக்கு கூலி இருக்கும். அன்றைய நாளை தனிப்படையாக எடுத்து அதற்கென்று மட்டும் நோன்பு வைத்தால் அது ஒரு பித்அத் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபி வழிக்கு முரணான இந்த காரியங்களை, பித்அத்துக்களை நாம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய மார்க்க நமக்கென்று ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றாலே அல்லாஹ்வின் தூதர் என்பது அவரிடம் இருந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்து விளங்கப்படுத்தி காட்டுபவர் தான் தூதர். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்தார்கள். எந்த ஒரு சஹாபாக்களோ இமாம்களோ மூதாதையர்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இந்த பராத்துடைய இரவு, பராத்து ரொட்டி என்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரவில்லை. இது நவீனத்துவமாக புதிதாக நம்முடைய சமுதாயத்தில் புதிதாக நுழைந்த ஒரு நூன செயல் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நூன செயல், குறைபாடுள்ள செயலை செய்து நாம் நரகவாதியாகி விடக்கூடாது, பாவிகளாகி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தது மட்டும்தான் இஸ்லாம், அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இன்றைய அந்த நாட்களை நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் கூடுதலாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். கலா செய்யக்கூடிய ஒரு கடைசி மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இது ரமலானுக்கு முந்தின ஒரு மாசமாக இருக்கிறது. இப்போதே நாம் அதிகம் நோன்பு வைத்து நம்மை பயிற்றுவித்துக் கொள்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே இந்த வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கலாம். கலா செய்யக்கூடியவர்கள் மறந்திருந்தாலும் இந்த மாதத்தில் அந்த கலாக்களை நிறைவேற்றி விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நமக்கு இருந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். எனவே இதுதான் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய ஒரு சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாமல் வேறு பித்அத்தான காரியங்களை இதிலே அரங்கேற்றக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அதுபோக இந்த மாதத்தில் இருந்து நாம் ரமலானுக்கு தயாராகக்கூடியவர்களாக, நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த மார்க்கத்திலே புதிதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இல்லாத விடயங்களை உருவாக்கி பித்அத்துக்களை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும் என்றார்கள். அந்த நிராகரிப்பான காரியங்களை இதில் செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவினுடைய 36வது வசனத்தில் இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, மாதங்களின் எண்ணிக்கை வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாள் தொட்டு அல்லாஹ்விடத்தில் 12ஆக இருக்கிறது. அதிலே 4 மாதம் கண்ணியத்துக்குரிய மாசம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 9:36வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாசம் என்பது தொடராக 3 மாசம் வருகின்றது. துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்தது இடையிலே ஒன்று வருகிறது, அது ரஜப், போன மாசம். இந்த ஷாபான் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே வரக்கூடிய ஒரு மாதம். இப்படி
இந்த 4 மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்று வருடத்திலே 4 மாதங்கள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் என்பது 30 நாள் அல்லது 29 நாள் என்பதை கையாலேயே காட்டி சஹாபாக்களுக்கு வழங்கப்படுத்தினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மாசம் என்பது இப்படி என்று 3 தடவை 2 விரலையும் விரித்து, சில வேளை இப்படி என்று 3ஆவது தடவை ஒரு விரலை பற்றி 30 அல்லது 29 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த மாதம் 30 எந்த மாதம் 29 என்பதை எப்படி தீர்மானிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதிஹி வாத்திரு லிருயதிஹி, புறையை பார்த்து நோன்பு வையுங்கள், புறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக 29வது நாள் நீங்கள் புறையை எதிர்பாருங்கள். புறை எங்கேயாவது தென்பட்டால் அந்த மாசத்தை 29ஆக முடித்துவிட்டு அடுத்த நாள் அடுத்த மாதத்தின் முதலாவது நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தென்படவில்லை என்றால் அக்மிலு இத்தத ஷஅபான ஸலாதீன், குறிப்பாக அந்த ஷஅபான் மாதத்தில் தான் அந்த ரமலானுக்குரிய தலைப்புறையை நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா ரமலான் மாதம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நோன்பு வைக்கிறதுக்கு தலைப்புறை தேட போகிறோம். அப்போ இந்த மாதத்தினுடைய 29வது நாள் நீங்கள் புறையை பாருங்க, புற தென்பட்டு சொன்னால் அடுத்த நாள் நோன்பு வைங்க. தென்படவில்லை என்றால் அக்மிலு இத்தத ஷஅபான் ஸலாதீன், இந்த ஷஅபான் மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்குங்கள், முடிச்சுட்டு அடுத்த நாள் நோன்பை வைங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படி சொல்லி காட்டும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் பேசுகின்றார்கள், முன்னால் இருப்பவர்களுக்கு பேசுகின்றார்கள். புறையை பார்த்து நோன்பு வைங்கள், புறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்றார்கள். அவர் முன்னால் இருப்பவர்களுக்கு பேசினால் அந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் என்பதை நாம் எல்லாரும் புரிந்திருக்கிறோம். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழ நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் இருப்பவர்களுக்கு தான் சொன்னார்கள். அது என்னால் இருந்தாலும் அந்த மக்களுக்கு அது பொருந்தமாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 சாட்சிகள் உங்களுக்கு புரை கண்டதாக சொன்னால் அந்த சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தரான்னாஸ் அல் ஹிலால், மக்கள் புறையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஃபஅக்பர்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ரஅய்துஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நான் சாட்சி சொன்னேன், நான் புறையை பார்த்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள், மக்களுக்கும் அவருடைய நோன்பை தொடருமாறு ஏவினார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. எனவே ஒரு சாட்சியும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு சாட்சி புறையை பார்த்ததாக சொன்னபோது அதை எடுத்துக்கொண்டார்கள். எனவே இந்த மாதம் என்பது 12, மாதத்தில் நாட்கள் என்பது 29 அல்லது 30, 31 இருக்காது, 28 இருக்காது. இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 28 நாள் தான் இருக்கும். சூரிய கணக்கின்படி ஒரு வருஷம் என்பது 365 கால் நாள், 365 நாளும் 6 மணித்தியாலம் தான் சூரிய வருஷம். அந்த 4 வருஷம் போனோம்னா அந்த ஒரு நாள் கூடிரும், அதை லீக் வருடம் என்று சொல்லுவாங்க. அப்போ பிப்ரவரிக்கு 29 நாள் ஆப்பித்துரும். பிப்ரவரி 28 தான் இருக்கும், 4 வருஷத்துக்கு ஒருக்க 29 ஆயிரும். ஏன்னா 4 கால் நாள் ஒரு நாள் ஆயிரும். அப்போ சமாளிக்கிறாங்க. இப்போ பர்த்டே கொண்டாடுறது இஸ்லாத்தில் இல்லை, இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சிக்கல். பிப்ரவரி 29 பிறந்தவனுக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்க தான் பர்த்டே வரும். அது நடைமுறை சாத்தியமற்றது. மாதங்களின் எண்ணிக்கை அங்கே 31 இருக்கு, 28 இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் 30 இல்லாட்டி 29 ரெண்டில் ஒன்று அதை தீர்மானிக்கிற நம்மள புற தான். அந்த புறையை அல்லாஹ் தஆலா நாடினா தென்படாமல் ஆக்கிடுவான். அப்போ புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பு விடுங்க என்று சொன்னபோது இலங்கையிலே பல புறையில் நோன்பு நோட்டோம். அப்போது ரேடியோ வசதி இல்லை, டெலிஃபோன் வசதி இல்லை, ஃபெக்ஸ் வசதி இல்லை. நம்ம அம்பாரா டிஸ்ட்ரிக்டில் கண்ட புற நமக்குள்ளே எவ்வளோ தூரம் ஓடி போய் பைக்கில் மிதித்து வண்டியில் பூட்டி போய் சொல்லலாமா, அவ்வளோ தூரம் தான் சொன்னோம். இங்கே கண்ட புறையை கிண்ணியாவில் பின்பற்ற முடியலை, இங்கே கண்ட புறையை காலியில் பின்பற்ற முடியலை, இங்கே கண்ட புறையை காங்கேசன்துறையில் பின்பற்ற முடியலை. ஏன்னா அங்கே போகிற அளவுக்கு நமக்கு வழி இல்லை. ஆனால் காலப்போக்கில் நம்மளோட உள்நாட்டுக்குள்ள டெலிஃபோன் வசதி வந்து கண்ட புறையை ஃபோன் பண்ணி சொல்லி அதை ரேடியோவில் சொல்லி முழு இலங்கையும் ஒரு நாளாக வந்துச்சு. அப்போ நம்ம தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தினோம். எல்லாரும் போய் அந்த புறையை இலங்கையெல்லாம் பரப்பி நம்ம பின்பற்றினோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலமா சபையும் புரை குழுவும் அதை ஏற்றுக்கொள்ளுது. இலங்கையிலேயே துண்டு துண்டா பிடிச்ச நோன்பும் பகுதி பகுதியாக பார்த்த புறையும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக முழு இலங்கையும் ஒரு புறைக்குள்ளே வந்துட்டங்கிறத ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இலங்கையை விட்டு பக்கத்தில் போகிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்குதில்லை. 450 கிலோமீட்டர் தூரத்தில் இலங்கையிலேயே கண்ட புறையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாம காலியும் யாழ்ப்பாணமும் பகிர்ந்து கொண்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிற நாம ராமேஸ்வரம் ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற தலைமன்னாரிலிருந்து
ஒரு 30-35 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற இந்தியாவில் கண்ட புறையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுக்கிறோம். காரணம், இது நம்முடைய நாடு என்று நம்ம எடுத்துக்கிட்டோம். நாடு பிரித்தது நம்ம தான், அல்லாஹ்வும் ரசூலும் இல்லைங்கிறத நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இலங்கையிலிருந்து வளர்ச்சி கடலால் சூழப்பட்ட தீவிலே இருக்கிறதுனால என்னமோ இது நம்முடைய நாடு என்று சொல்றது லேசாரிக்கும். அப்படியே வெளிநாட்டுக்கு போய் பார்த்தா ரோடில் போர்டு போட்ட மாதிரி அடுத்த நாடு போர்டு இருக்கும். நாம் அக்கரப்பத்திலிருந்து அப்படியே தக்கவாடிய போக்கல அட்டாளச்சனை என்ற போர்டு இருக்கிற மாதிரி கட்டார்ல இருந்து போகும்போது சவுதி அரேபியான்னு போர்டு இருக்கும். சுவிஸ்ல இருந்து போகும்போது ஜெர்மனி என்ற போர்டு இருக்கும். ஹொலண்டில் இருந்து போகும்போது பெல்ஜியம் என்ற போர்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஹொலண்டுக்கும் பெல்ஜியத்துக்கு நடுவில் ஒருத்தன் ஹோட்டல் கட்டிக்கிறான். ஒரே மேசை, ஒரு பக்க சேர்ல பெல்ஜியம், இன்னொரு பக்கத்து சேர்ல ஹொலண்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நாடு பிரிச்சது யாரு? இன்னும் சொல்ல போனா பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க, பிறையை பார்க்க முடியவில்லை என்றால் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. உண்மையிலேயே சில நாடுகள் இருக்கிறது, அங்கே புற பார்க்கறது சாத்தியமே இல்லை. துருவ பிரதேசங்களில் உள்ள நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா போன்ற நாடுகளை எல்லாம் புரை பார்ப்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம். கனடாவின் ஒரு பகுதி இருக்கிறது 3 மாசம் வெயிலா இருக்கும். சூரியன் தலைக்கு மேலே சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அங்க நமக்கு பொருத்தமா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான், அவன் ஒரு நாள் ஒரு வருஷம் போல இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாசம் போல இருக்கும், இன்னொரு நாள் ஒரு வாரம் போல இருக்கும், இன்னொரு நாள் சாதாரண ஒரு நாளை போல இருக்கும். அப்படி இருக்கும் அவனுடைய நாள். அப்படி என்று தஜ்ஜாலை பற்றி சொன்னபோது ஒரு சஹாபி கேட்கிறார், தொழுகை எப்படி நாங்கள் செய்யறாங்க? ஒரு நாள் ஒரு வருஷம் போல இருக்கும், 6 மாசம் வெயில் 6 மாசம் இரவு தானே, தொழுகை எப்படி செய்த? 6 மாசத்துக்கு 5 நேரம் தொழுகை தானே? சூரியன் உச்சி மறைஞ்சாதான் மகரிப் பண்ணா 6 மாசம் ஆகும் மறைகிறதுக்கு. அப்ப மகரிபுக்கு காத்துக்கிறிக்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி வந்தால் நேரத்தை கணித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு உலகத்தில் சூரியன் 3 மாசமாக சுத்தி கொண்டிருக்கக்கூடிய 4-5 மாசமாக சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் துருவ பிரதேசங்கள் இருக்கிறார். அப்ப சூரியன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அசர், மகரிப், லோஹோ, சுபஹ் என்று தொழுதுட்டே இருப்பான். நேரத்தை வச்சு கணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை எல்லா நாட்டுக்கும் பொருத்தமா இருக்கும். புறைய பார்த்து நோன்பு வைங்கன்னா அவங்க எப்படி புறைய பார்க்கிறது? ஒவ்வொரு மாசம் 30 தான் பூர்த்தியாக்கிட்டு இருக்கிறதா? அவங்களுக்கு தான் புற தெரியாதே, வானத்தில் சூரியனே இருக்கிறதே, சந்திரன் பாரதே இல்லையே. நியூசிலாந்தில் இருக்கிறவங்க புற பார்க்க முடியுமா? இம்பாசிபிள். அப்ப அவங்க ஏதாவது ஒரு நாட்டில் புற தெரியுதான்னு தேட வேண்டி இருக்கிறது. அப்ப அங்க போனா இந்த புரைக்குழு ஒத்துக்குவாங்க. நாட்டுக்கு ஒரு புரை என்று நம்ம நாட்டில் மார்பு தட்டக்கூடிய இந்த புரைக்குழுவும் உலமா சபையும், ஐரோப்பிய நாடுகளுக்கு பயானுக்கு போனா அந்த புரைக்குழு தலைவரோ உலமா சபை தலைவரோ, ஐரோப்பிய நாட்டுக்கு நோம்புக்குள்ள பயானுக்கு போனா பெருநா கொண்டாடுறதுக்கு எங்க புரதன் பட்டு இன்டர்நெட்ல தேடுவாங்க, இன்டர்நேஷனல் லெவலுக்கு இறங்குவாங்க. இங்க வந்தா நம்மளோட சண்டை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதுதான், எல்லா மக்களுக்கும் பொருத்தமானதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கம், இந்த உலகம் எவ்வளவு நவீன வளர்ச்சியை தொட்டாலும் இந்த உலகத்தின் எந்த பகுதியில் மக்கள் குடியேறினாலும் பொருத்தமான மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்றால் அவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ஒரு அற்கொடையாக அல்லாஹ் அனுப்பப்பட்ட ஒரு நபி அவர். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கே ஒரு அற்கொடையாகத்தான் நாம் உன்னை அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த வீட்டுக்கு தான் பொருந்தும், இந்த நாட்டுக்கு தான் பொருந்தும், நம்ம பகுதிகளுக்கு தான் பொருந்தும், துருவ பிரதேசத்துக்கு பொருந்தாது, அதுக்கு வேற நபி என்று நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா காலத்துக்கும் பொருத்தமான மார்க்கம் இந்த மார்க்கம். நாம காலை வச்சா கடல் நம்முடைய நாட்டுக்குள்ளேயே நிற்கிறோம். ஆனா வெளிநாட்டில் ஒரு கால் இன்னொரு நாட்டிலையும் மற்ற கால் இந்த நாட்டிலையும் வைக்கக்கூடிய இடம் இருக்குது. ஒத்த கோட்டில் பிரியும் நாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா 1948க்கு முன்ன ஒரு நாடா தான் இருந்துச்சு. அப்ப அங்க எப்படி புறைய பின்பற்றது? இலங்கையில் நடந்த பயங்கரவாத யுத்தத்தில் தமிழில் விழுதடி புலிகள் நாடு பிடித்திருந்தால் இலங்கையில் 2 புறையா? வடகிழக்குக்கு வேற நாடு, வேற நாணயம், வேற பாஸ்போர்ட் வந்திருக்குமே. சிந்திச்சு பாருங்க. அப்ப நாடு பிரிச்சது நாம. இன்னைக்கு கனடாவை அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒண்டா சேர்த்துருவோம், உங்களை ஒரு மாநிலமா ஆக்கிடுவோம். அப்படி சேர்த்துக்கிட்டா உலகத்தில் பெரிய நாடு அமெரிக்கா தான். வர்றீங்களா ஒப்பந்தத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அங்க பதட்டமான ஒரு நிலையில மக்கள் இருக்கிறாங்க, நாட்டை கொடுத்துருவானோ ஆட்சியாளன் அப்படின்ட்டு. அப்ப கொடுத்திருந்தா அவ்வளவு பெரிய கனடா அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு நாடாயிரும். இலங்கையில் 5 நிமிஷ வித்தியாசத்தில் தூரம் இருக்குது. சைனாவில் 5 மணித்தியால வித்தியாசத்தில் தூரம் இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவில் 6-7 மணித்தியால தூரத்தில் வித்தியாசத்தில் இருக்குது. நாள் வித்தியாசம் இல்லை, நேர வித்தியாசம் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப நாம ஜும்மா தொழுதுகிட்டு இருக்கிறோம். கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் இரவுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வெள்ளிக்கிழமை விடியல. நம்ம இரவு 10-11 மணி ஆகலாம் அவங்க ஜும்மாக்கு ரெடி ஆகிட்டு போறாங்க. ஆனா நம்ம வெள்ளிக்கிழமையை முடிக்கிறதுக்கு இடையில அவங்க வெள்ளிக்கிழமைக்குள்ள வந்துருவாங்க. உலகத்தில் நாள் வித்தியாசம் இல்லை, நேரம் தான் வித்தியாசம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு குர்ஆன், ஒரு ரசூல், ஒரு தூதர், ஒரு சந்திரன், ஒரு புரை, ஒரு சூரியன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை உலக மக்கள் எல்லோருக்கும் பொருத்தமானது.
அதில் நாட்டுக்கு ஒரு புற, தேசத்துக்கு ஒரு புற, மாகாணத்துக்கு ஒரு புற என்று பிரிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹதீஸ்லையும் இடம் இல்லை. அப்படி இருந்தால் கொண்டு வந்தால் நாங்கள் பின்பற்றதுக்கு தயாராக இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே மாதிரி தான். எனவே இந்த ஷாபான் மாதத்தினுடைய 29 நாள் நாம் பிறையை எதிர்பார்ப்போம். பிறை தென்பட்டால் அடுத்த நாள் நோன்பு வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஜும்மாக்களை நாங்கள் அது சம்பந்தமாக அறிவிப்பு வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷாபான் மாதத்தினுடைய பராத்திரவு என்ற இந்த பிதஅத்தான ரொட்டி சுட்டு பகிரத்தையும் இரவு வணக்கம் நோன்பு வைத்தல் என்பதையும் நாம் பிதஅத்தான காரியமாக ஒதுக்குவோம். இந்த ஷாபான் மாதத்தில் அதிகம் நோன்பு வைப்போம். கலா நோன்புகளை பிடித்துக் கொள்வோம். ரமலானுக்கு நம்மை தயாராக்குவோம். ரமலான் மாசத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டின் அடிப்படையில் நாம் தொடங்குவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு யாருடைய முகச்சுளியும் நமக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. குடும்பத்திலே எதிர்க்கிறார்கள், ஊரெல்லாம் பழிக்கிறார்கள், இவர்கள் என்ன தனியாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு யாருக்கும் அஞ்சவும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தீன் தான் நம்முடைய உயர்தரமான எண்ணமாக இருக்க வேண்டும். எனவே மார்க்கத்தை சரியாக பின்பற்றி அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான்.